Hi viewers, welcome to CBM Cricket. Hi Bala. Hi. Yeah, and welcome to this rivalry week. இந்த rivalry weekல actually நிறைய rivalry matches இருந்துச்சு. சிஎஸ்கே vs கேகேஆர் மண்டே அண்ட் ஆர்சிபி எம்ஐ. அப்புறம் சண்டே நம்ம 8 o'clock வந்துட்டு சிஎஸ்கே எம்ஐ. ஃபர்ஸ்ட் நம்ம rivalry வீக் நடந்த வீக் டேஸ் நடந்த மேட்சஸ் பத்தின ரிவ்யூஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட், அதாவது இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் நாளைக்கு நடக்க போகிற டபிள்யூ மேட்சஸோட ரிவ்யூஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மண்டே நடந்த மேட்ச் சிஎஸ்கே vs கேகேஆர் சேப்பாக்கம் நடந்துச்சு. அந்த மேட்ச் பாத்தியா? பார்த்தா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஜடேஜா வந்து ஒரு 3 விக்கெட் ஃபால் எடுப்பாரு. நல்லா பவுலிங் போட்டிருப்பாரு. ஆமா, அப்படியே ஜடேஜாக்கு கிரிக்கெட் தளபதின்னு சொல்லிட்டு ஹர்ஷா பகுலி நேம் வச்சிருக்காரு. ஸோ ஆமா. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்கினாரு, மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் என்ன பிளஸ்னா ருத்ராஜ் வந்து ஒரு கேப்டன்சி நாக் ஒன்று ஆடினார். ஒரு 60+ அடிப்பார். ஒரு நீட்டா பொறுப்பா அந்த இன்னிங்ஸை வந்து எண்ட் ஆஃப் தி கேம் வரைக்கும் எடுத்துட்டு போவாரு. சூப்பரா விளாண்டு இருந்தாரு. ஜடேஜாவும் ஸ்பெல் சூப்பரா போட்டிருந்தாரு. மோஸ்ட் ஆஃப் த நம்ம பவுலிங் எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஸோ அந்த மேட்ச் ஓவரால் பார்த்தாலே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அந்த மேட்ச் பார்த்தாலே ஒரு லோ ஸ்கோரிங் கேமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கேர் பேட் பண்ணப்போ கூட என்ன சொல்றது, ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நரேன் வந்துட்டு ஒரு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரோட விக்கெட்டுமே கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஏர்லியா விக்கெட் வந்துச்சு. அப்புறம் நிறைய நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு டக்குன்னு விக்கெட் விழுந்ததும் நிறைய அண்ட் ரகுவன்ஷி அவங்களுமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா கரெக்டா நம்ம ஜடேஜா வந்துட்டு பவுலிங் அட்டாக் வரும்போதே விக்கெட்டோட வந்துட்டாரு. அந்த ஜடேஜா போட்ட அந்த ஓவர்லயே டக்குன்னு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீம் கம்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸ்ரேயாஸ் ஒருத்தர் மட்டும் தான் நின்று அடிச்சாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த பால் தான் ஆடிட்டு இருந்தாரு. வேற வழி இல்லை, யாராவது கூட ஒருத்தவங்க நின்று சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது கூட தான். யாருமே ஸ்டைல் சப்போர்ட் பண்ணல. ஸோ ஆக்சுவலி ஆங்கர் வந்து ப்ளே பண்ண முடியும். அவங்க பவர் ஹிட் அடிச்சு விக்கெட் போனாலும் பரவாயில்ல, ஹிட் அடிக்கணும்னா கூட யாராவது ஒரு பிளேயர் நின்றுருக்கலாம். நின்றுருந்தாங்கன்னா நல்ல டார்கெட் செட் பண்ணிருக்க முடியும். பட் சிஎஸ்கோட பவுலிங் மட்டும் சூப்பராகவே இருந்தது. தேஷ்பாண்டே ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு. அண்ட் ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ், அவர் போட்ட 3 ஓவரா 2 ஓவர்லயே 3 விக்கெட் எடுத்தாரு. தேஷ்பாண்டே எல்லாம் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்திருந்தாரு. ஃபில் சால்ட்ட தூக்கி இருந்தாரு. இன்ட்ரெஸ்டிங் பவுலிங் போட்டிருந்தாரு. செம பவுலிங். அண்ட் 137 என்னவோ டார்கெட் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்டிங் வந்தாங்க. சிஎஸ்கே பேட்டிங்ல அதே மாதிரி தான் ஏர்லியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கொஞ்சம் டீசெண்டா ப்ளே பண்ணி ஒரு 50 நாக் அடிச்சிருப்பாரு. அடிச்சதுக்கப்புறம் 60+ என்னமோ அடிச்சிருந்தாரு. கூட வந்து டேரல் மிச்சல் வந்து ஒரு நல்ல ரொட்டேட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. நல்லா அவரு கொஞ்சம் பொறுப்பான இந்த மேட்ச் தான் வந்து டேரல் மிச்சலை டாப் ஆர்டர் கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி டேரல் மிச்சல் வந்து ஃபினிஷர் கிடையாது. கரெக்டா ஒன் டாப் டவுன். ஆர்டர் கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீக்ல டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஒரு டேரி மிஸ்ல ஒன் டவுன் கொண்டு வரலான்னு. ஆனா பரவாயில்ல, நல்லா ஆமா. ட்ரை பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, சிஎஸ்கே இந்த டைம் சீக்கிரமா ட்ரை பண்றாங்க. முன்னாடி எல்லாம் வந்துட்டு அதே 11 அதே ஸ்லாட் எல்லாம் ஆட வைப்பாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப பரவாயில்ல, ஒரு ட்ரை எல்லாம் பண்றாங்க. அண்ட் அதுவும் இல்லாம டூபேவோட நாக், டூபேவுமே வந்ததுமே அவர் சொல்லவே வேணாம், அவர் எப்படி அடிப்பாரு. அந்த மாதிரி அவரோட வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டு, ஆனா விக்கெட் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சேப்பாக்கல தலை தலை தரிசனம் எல்லாரும் பார்த்தாங்க. ஏதோ 2 ரன் இருக்கும்போது என்னவோ தான் வந்தாரு. பட் அந்த க்ரௌடு, நடுவில் ஜடேஜா பத்தியா மேட்ச் தூக்கிட்டு வச்சு உள்ள வர மாதிரி வந்துட்டு போறாரு. அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல வின். அண்ட் கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்கல்ல இது மூலியமா. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. ஆமா, 4 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. சரி, ஸோ சிஎஸ்கேக்கு இந்த வின் கிடைச்ச மூலியமா அவங்க டேபிள்ல தேர்ட் பொசிஷன் இருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம டியூஸ்டே நடந்த மேட்ச் எஸ்ஆர்எச் vs பஞ்சாப் கிங்ஸ், அந்த மேட்ச் பார்த்தோன்னா சண்டிகர் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச் ஒரு என்ன சொல்றது, நிதிஷ் ரெட்டி அவர் கொஞ்சம் டீசெண்டா ப்ளே பண்ணாரு. ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் பேட் பண்ணாங்க. அண்ட் அதுல என்ன சொல்றது, பவுலிங் சூப்பரா போட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் ஆக்சுவலா. ஏர்லி விக்கெட்ஸ் நிறைய விட்டாங்க. பட் ஆனா இப்படியோ ரன் அடிச்சிட்டாங்க வச்சுக்கோ. ஒரு அப்துல் சமத் நல்லா டீசென்டான நாக் ஆடினாரு. நல்லா ஆடி 190 அந்த மாதிரி வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஹர்ஷதீப்போட ஒரு 4 விக்கெட் ஆல். குரூஷியலா பவுலிங் போட்டிருந்தாரு. அவர் இந்த மாதிரி போடுறப்போ T20 வேர்ல்டு கப்புக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அவரும் ஒன் ஆஃப் த நிறைய T20 மேட்சஸ்லாம் அவர் ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் போட்டாருன்னா இந்தியாவுக்கு ஒரு பிளஸ் தான். அதுவும் இல்லாம எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபாரின் பேட்ஸ்மேன் நம்பி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இந்தியனே இல்லாதப்போ நிதிஷ்குமார் ரெட்டிங்கிறவர் வந்து ஒரு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி பேட்டிங்ல ஒரு 50+ அடிச்சு பவுலிங்ல ஒரு ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு நல்ல ஒரு இந்தியன் பிளேயர் இருக்காங்க, எங்கள்கிட்ட ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இருக்காங்கிறப்போ
ஒரு குட் பாசிட்டிவ் சைன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஸோ அது மூலியமா வந்து ஒரு க்ளோஸ் மேட்ச், ஒரு 2 ரன்ஸ் வின், 2 ரன்ஸ்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஆமா, எஸ்ஆர்ஹெச். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு நம்ம அசுதோஷும் சஷாங்க் ஆக்சுவலி பஞ்சாப் கிங்ஸும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி. பட் அசுதோஷும் சஷாங்க்கும் நல்ல ஒரு லாஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்லயும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிருப்பாங்க. அதுல வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல ஜஸ்ட்ல தோத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் என்ன கெஸ் பண்ணேன்னா சஷாங்க்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கணுமோ, அசுதோஷ் வந்துட்டு அந்த ஓவரே வந்துட்டு ஒரு 2 பால் ட்ரை பண்ணாங்க. அது போல சஷாங்க் கொடுத்திருந்தாங்க. சஷாங்க் லாஸ்ட் பால் 6 அடிச்சார். ஸோ அவருக்கு கொடுத்திருந்தா மேபி வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா 3 ரன்ஸோ 2 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்தாங்க. மேபி ஒரு ஆனா ஒரு ரெண்டு பவுண்டரி பேருமே போட்டா நல்ல கூட ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடினாங்க. மேபி ரன்னிங் பிட் விக்கெட்ஸ் இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் இவங்க பக்கம் மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட் இட்ஸ் அ நைஸ் மேட்ச் அண்ட் அதுல எஸ்ஆர்எஸ் வின் பண்ணாங்க. அண்ட் அப்படியே வெனஸ்டே மேட்ச் ஜிடி விசஸ் ஆர்ஆர். இதுவும் ஒரு செம க்ளோஸ் கேம். ஜெய்ப்பூர் நடந்துச்சு. ஆர்ஆருக்கும் இது ஃபர்ஸ்ட் லாஸ்ல. ஆர்ஆருக்கும் ஃபர்ஸ்ட் லாஸ். ஆனா ஜிடி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச்ல பார்த்தோன்னா ஆர்ஆர் பேட் பண்ணாங்க. அதுல சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 68 என்னமோ அடிப்பாரு. அதுக்கப்புறம் ரியான் பராக் வந்துட்டு ஒரு 76. ஸோ அவங்க டீம்ல பேட்டிங்லயே அவர் வந்து ஒரு நல்ல டார்கெட் செட் அப்படியே அவர் பண்ணாரு. இந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்றாரு. பரவாயில்ல, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாரு. நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பேட் பண்ணாங்க ஜிடிலயும் ஸ்டார்டிங் நல்லா பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் ஆகட்டும், கில் ஒரு 70 அடிப்பார். நல்லா கேப்டன்ஸ் அவரும் நாக் நல்லா. ஆடி இருந்திருப்பாரு, கில் வந்து பொறுப்பு ஆடி இருந்திருப்பாரு. ஆக்சுவலி ஜிடி வந்து கில்லும் சாய் சுதர்ஷனும் நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கு டீம். சப்போஸ் இப்போ அவங்க 2 பேரும் ஏர்லியரா விக்கெட் லூஸ் பண்ணாங்கன்னா மேட்ச் லூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மேட்சுமே வந்து கில்லும் சாய் சுதர்ஷன் ஒரு 30+ அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நாக் எடுத்துட்டோம்னா ஜிடி பேட்டிங் ஆர்டர் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் ஓகே தான், அடிச்சனாலதான் டீம் எடுத்துட்டு போனாங்க. பரவாயில்ல. மேத்யூ வேட ஆனா ட்ரை இதுல என்ன பண்ணிருந்தாங்க அந்த இதுல ஓவர். என்ன புரியலன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து 2 overs தான் போட்டிருந்தாரு. 2 overs 8 runs தான். மேபி அவரை டெத் ஓவர்ல எங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஆர்ஆர் கையில இருந்த மேட்சஸ் தான். கேஷவ் மகாராஜும் 2 over தான் போட்டிருப்பாரு. அவரு 2 overs 16 ஒரு டீசென்ட் பவுலிங் தான் போட்டிருப்பாரு. கேஷவ் அவர் மகாராஜ் எங்கேயாவது ஆடினாப்ல. நடுவில் வந்து ஆமா கொடுத்துருக்கலாம். ஆமா. ம். அவர் எங்கேயாவது நடுவில் கொடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் அங்க எங்கேயாவது சஞ்சு மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. அவங்க டீம்ல டக்குன்னு விக்கெட் போயிட்டு இருக்கும்போது டெவாட்டியா அண்ட் ரஷித் கான் 2 பேரும் வந்து ஒரு செம பார்ட்னர்ஷிப் நடுவில் ஒரு பில்ட் பண்ணிட்டாங்க. டெவாட்டியா பேட்டிங்ல சூப்பரா ஆடுறாரு. அவரு என்ன சொல்றது, ஜிடிக்கு அவர் இல்லைன்னா இன்னும் தோத்துருப்பாங்க. டெவாட்டியா அடிச்ச ரன் தான் இது. அண்ட் ஃபினிஷிங் வந்துட்டு ரஷித் கான் சரியான ஸ்டைலிஷான ஃபினிஷ் பண்ணிட்டு பண்ணாங்க. ஸோ அதுல ஜிடி வின் ஆச்சு. அண்ட் அந்த மேட்ச் ஜிடி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் தேர்ஸ்டேஸ் மேட்ச் ஒரு ரைவல்ரி மேட்ச். ஆக்சுவலி இதுலயே ரைவல்ரி தான் அந்த வீக்கெண்ட் ஓட்டினாங்க. ஆனா உண்மையான ரைவல்ரின்னு பார்த்தா சிஎஸ்கே கேகேஆர் அண்ட் இப்போ எம்ஐஆர்சிபி. இந்த ரைவல்ரி ஒரு நல்லா இருந்தது. ரைவல்ரி மேட்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் டக்குன்னு முடிச்சிருச்சு. எது ரைவல்ரி இல்லை அப்படின்னு நினைச்சோம். மீன்ஸ் ஒரு ஜிடிஆர்ஆர், ஒரு எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் கிங்ஸ், அதெல்லாம் கடைசி அதெல்லாம் வந்து மூமெண்ட். க்ளோஸ் கேமா போச்சு. அண்ட் தேர்ஸ்டேஸ் மேட்ச் எம்ஐ வித் ஆர்சிபி அதுல வருவோம். எம்ஐ ஆர்சிபி வந்துட்டு வாங்கடேல ஆடினாங்க. அண்ட் எம்ஐக்கு ஒரு செம்ம வின் இந்த மேட்ச். ஆர்சிபி டீம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க எதெல்லாம் லூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. சில பேர் ஃபார்ம்ல இருக்க மாட்டேங்கிறாங்க. சில பவுலிங் பவுலிங் விக்கெட் எடுக்க முடிய மாட்டேங்குது. அவங்களால ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. டீமே பார்க்க ரொம்ப அதே தான் கமெண்ட்ரியிலும் பேசிருந்தாங்க. கோலி மட்டுமே காட்டிட்டு இருந்தாங்க ஃபுல் கேமரா. என்ன பண்றது. என்னன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இப்ப பும்ரா வந்து 5 விக்கெட் எடுப்பாரு. எக்கானமி பாத்தீங்கன்னா 5 தான் போட்டிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து ஆர்சிபி கிடையாது. வர்றவங்க எல்லாருமே ரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா யார் தான் வந்து கண்டெயின் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கு. ஸோ யாருனாலையும் கண்டெயின் பண்ண முடியல. அப்படிங்கிறப்போ அவங்க 16 overs பேர்ல வின் பண்ணிட்டாங்க எம்ஐ. அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப இஷன் கிஷனா இருக்கட்டும் ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட். சூரியகுமார் அவர் 17 balls 50 அடிக்கிறாரு. ஒரு ஆக்சுவலி நல்ல கம்பேக் இன்ஜுரிக்கு அப்புறம். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. அதுல டூப்ளேசஸ் ஒரு சூப்பரான நாக் ஆனாரு. ஆக்சுவலி டூப்ளேசஸ் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்த மாதிரி இருந்தது. ஆனா அன்னைக்கு மேட்ச்ல தேர்ஸ்டேஸ் மேட்ச்ல 61 அடிச்சிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அட்டிடார் ஒரு 50 அடிச்சாரு. டிகே கடைசியா வந்து ஒரு 50 அடிச்சாரு. ஸோ அவங்க பேட்டிங் சைட்ல நல்லா தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க
பாஸ் போற அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் ஆல்சோ நடுவுல சூரியகுமார் வந்ததுமே இன்னுமே அவங்களுக்கு ஈஸியர் ஆயிடுச்சு. சூரியகுமார் வந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாங்க அந்த மேட்ச்ல. ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேல மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஏன்னா பவர் பிளேல ஒரு 70 பிளஸ் என்னமோ அடிப்பாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சது. விக்கெட் மௌலாஸ் ரோஹித் விக்கெட் மௌலாஸ்ல போயிட்டு போகும்போதே இருந்தாங்க. நல்ல ரன்ல தான் இருந்தாங்க. அங்க வந்து டிகே ரஜத் பட்டிதர் அவங்களோட 50 வந்து நல்லா இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு 172 டிகேல 200 ஸ்ட்ரைக் ரேட்ல 50 அடிச்சிருந்தாரு. ஃபேப் நல்லா தான் விளையாண்டு இருந்தாரு. பட் என்னன்னா நடுவில் கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ஸ்ட்ரைக் ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 140 150. இப்போ இஷன் கிஷனா இருக்கட்டும், சூரியகுமார் இருக்கட்டும், அவங்க எல்லாமே 200 பிளஸ்ல ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துட்டு போனதுனால இந்த மேட்ச் வந்து 16 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. மேபி ஒரு 200 ஆர்சிபி வந்து ஒரு 200 220 அடிச்சிருந்தாலுமே வின் பண்ணியிருப்பாங்க ஈஸியா மும்பை. ஸோ ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. பவுலிங் அந்த சப்போஸ் அளவுக்கு வின் இல்ல பண்ணி வச்சாங்க. ஆர்சிபிக்கு. 15 ஓவர்ஸ் 15.3 அந்த மாதிரி மேட்ச் ஃபினிஷ் பண்ணாங்க. ஹர்திக் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாரு. ஹர்திக் கடைசியா வந்து 3 ஃபினிஷ் 6 பண்ணி அடிப்பாரு. கொடுத்தாரு. டக்குன்னு வந்து ஒரு ஸ்மால் கேமியோ ஆடிட்டு போயிருப்பாரு. நல்லா நல்லா டீம் எடுத்துட்டு போறாங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன்னா இந்த மேட்ச் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு அவங்க ரன் ரேட் அதிகப்படுத்தி இப்போ டேபிள்ல 7th பொசிஷன் வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நடக்க போற சிஎஸ்கே கூட நடக்க போற மேட்ச் பத்தி நம்ம பேசுவோம் ப்ரிவியூல. சோ ஆனா இது மும்பை அவங்களுக்கு கொஞ்சம் இந்தியன்ஸ்க்கு பெரிய வந்து என்னன்னா அட்வான்டேஜ். பும்ரா மட்டும்தான் நல்லா போடுற மாதிரி ஃபீல் இருக்கு. காயில்ஸையும் கூட நல்லா யார் சப்போர்ட் பண்றாரு. பண்ற மாதிரி தெரியல. பாயிண்ட்ஸி காயில்ஸையும் பண்றாரு, பட் ஆனா ரன்ஸ் லீக் பண்றாரு. பும்ரா ஒருத்தர் தேஷ்பாண்டே மட்டும்தான் மாதிரி. எக்கனாமிக்கலா போடுறாரு. அங்க எல்லாருமே வந்து ரன்ஸ் லீக் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ்ல எல்லாருமே ரன்ஸ் லீக் பண்றாங்க எக்ஸப்ட் பும்ரா. கிட்டத்தட்ட ஒரு ஆர்சிபி போலிங் லைன் மாதிரி தான். என்ன அங்க ஒரு பும்ரான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆர்சிபிக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. சோ எல்லாரும் ரன் லீக்ஸ் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அடுத்த மேட்ச் வந்து ஒரு துஷாரா மாதிரி ஒரு ஆளை வந்து கொண்டு வரலாம். ஏன்னா ரீசெண்டா வந்து ஒரு ஹேட்ரிக் ஒரு 5 விக்கெட் கால் வந்து பங்களாதேஷ் அகேன்ஸ்ட் எடுப்பார். அது அப்படியே மூவ் பண்ணோம்னா ஃப்ரைடேஸ் மேட்ச் நேத்து எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி லக்னோல நடந்துச்சு. அந்த மேட்ச் நல்லா ஸ்பின் ட்ராக், நல்லா ஸ்பின்னுக்கு ஹெல்ப் ஆச்சு. குல்தீப் சூப்பரா போட்டிருப்பாரு, ஒரு 3 விக்கெட்ஸ் எடுப்பாரு. அண்ட் ஆல்சோ அந்த சைடு பிஷ்னாயுமே ஒரு சூப்பரான பவுலிங் போட்டிருப்பாரு. இப்போ எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிருப்பாங்க. எல்எஸ்ஜில கேஎல் ராகுல் மட்டும்தான் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்ல எல்எஸ்ஜி பேட்டிங் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேட்ச்ல ஏர்லியா விக்கெட்ஸ் விட்டாங்க. சொல்ல போனா கேஎல் ராகுல் வந்துட்டு அவர் மட்டும் ஒரு டீசெண்டா ஒரு 39 என்னவோ அடிப்பாரு. அவர் 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 நின்று அடிச்சது தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ரன் வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. அவர் வந்து ஒரு 50 அடிப்பாரு. அவர் வந்து ஒரு 50 ஆக்சுவலி அடிச்சாரு. எல்எஸ்ஜி என்ன மைண்ட் செட்ல வந்திருந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 160 பிளஸ் அடிச்சாலே அவங்க வின்னு. இது வரைக்கும் கடந்த 16 மேட்ச்ல அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 160 பிளஸ் அடிச்சாலே வின்னு. ஸோ அந்த மைண்ட் செட்ல எடுத்து பேட்டிங்கும் பண்ணாங்க. 160 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனா அவங்க அன்பார்ச்சுனேட்லி அந்த ரெக்கார்டை வந்து டெல்லி பிரேக் பண்ணிட்டாங்க. 16 டைம்ஸா வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 160 அடிச்சு எல்எஸ்ஜி வின் பண்றாங்க. நேத்து வந்து அது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. டெல்லியில சூப்பரா ஆனாங்க. ஷா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அண்ட் அப்படியே போனா நியூவா வந்தாரு. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க். அவர் அவர் ஒரு சூப்பரான ஒரு 50 ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு இது பண்ணாரு. அண்ட் அவரு கூட பண்ட்டுமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் பிளே பண்ணிருப்பாரு. ஒரு 41 அடிச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது மூலமா டிசி வின் ஆனாங்க. ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு எல்எஸ்டிக்கு ஒரு பக்கம். ஸோ ஜேக் ஃப்ரேசர் இதுதான் மெக்கர்க் வந்து ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வாட்ச் அவுட் பிளேயர். ஏன்னா ரீசெண்டா நடந்த ஓடிஎஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு பிக் பாஷா இருக்கட்டும். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா பிக் பாஸ்ல பண்றவங்க ஐபிஎல்ல பண்ண மாட்டோம்னு நினைச்சிருக்கோம். பட் ஆனா அவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு நேத்து. பிக் பாஸ்லயும் நான் பண்ணுவேன், எங்க போனாலும் ஆடுவேன்ட்டு ஒரு அவரோட கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்காரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க். ஆக்சுவலி ஒரு அப்படி நல்ல அட்டாக்கிங் பிளேயரா இருக்காரு. சொல்லலாம். ஆனா எனக்கு என்ன கெஸ்ட்னா பிக் பேஷ்ல பண்ணக்கூடிய இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியா இந்த டீம் பிளேயர்ஸும் ஸ்ட்ரகிள் தான் ஆயிருக்காங்க எல்லாருமே. இல்ல. ஆக்சுவலி மேட் ஷாட் பாரு லாஸ்ட் சீசன் மேட் ஷாட் நல்லா தான் ஆடினாரு. அவர் எல்லா மேட்சும் யூஸ் பண்ணல. பட் இந்த ஏன்னா மேட்ச் சிக்கந்தர் ரஸா அன்சோல்டு. மாதிரி இந்த ஒரு இந்த பிளேயர் சீசன் வந்திருக்காரு. அன்சோல்டே ஆயிட்டாரு அவர். அதுதான் இந்த சீசன் அன்சோல்ட் ஆயிருக்காரு. அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் இந்த சீசன் சூப்பரா பண்ணாரு ஜிடிக்கு. நேதன் எலிஸ் பஞ்சாப்க்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ இருக்காங்க பிக் பேஷ் நம்பி. ஆனா நம்ம பிக் பேஷ்ல நம்புற இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆக்சுவலி ஒரு ஜேம்ஸ் வின்ஸ், ஒரு டாம் பேண்டன் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது. ஒரு இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கு. அலெக்ஸ் சேல்ஸ். ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் எனக்கு என்னமோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் பிக் பேஷ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஐபிஎல்ல உங்களுக்கு அது பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இதுதான் வீக் டேஸ் நடந்த மேட்சஸோட ரிவ்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வீக்கெண்ட் மேட்சஸ் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, நாளைக்கு டபுள் ஹெடர்ஸ் மேட்சஸ் இருக்கு. அந்த மேட்சஸோட ப்ரீவியஸ் பார்த்துடலாம். வீக்கெண்ட் மேட்சஸ் ப்ரீவியூல சாட்டர்டேஸ் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். இது
சண்டிகர் நடக்குது. ஸோ பஞ்சாபோட ஒரு கேம். ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டேபிள்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ் 8 பொசிஷன் இருக்காங்க. அந்த மேட்ச் வரதுக்கு முடியுமா ராஜஸ்தான் ஒரு மேட்ச் தோத்துமே இனிமே ஃபர்ஸ்ட்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் நடக்க போற மேட்ச். இந்த மேட்ச் பத்தின ப்ரிவியூ நீ என்ன நினைக்கிற? எந்த பிளேயர் நல்லா விடும்? பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஆக்சுவலி இவங்களுக்கு இடையில ஒரு மேட்சஸும் நல்ல ஒரு ரைவல்ரி மேட்சஸ். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் கேமா தான் போயிருக்கு எப்பவுமே. மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹை ஸ்கோரிங் எடுத்து போவாங்க. ரெண்டு பேருக்குமே வின்னிங் சான்சஸ் இருக்கு. இப்ப ஏன்னா பஞ்சாப் கிங்ஸுமே லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச்ல வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான். ஒரு க்ளோஸா போய் ஒரு 2 runs ஸ்பேர்ல வந்து தோத்துருவாங்க. அவங்களும் ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துருப்பாங்க. ராஜஸ்தானும் ஒரு க்ளோஸ் மேட்ச். ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரு க்ளோஸ் மேட்ச் வின் கிடைக்க வேண்டியது ரெண்டு பேருமே லாஸ் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ வந்து பஞ்சாப் ஹோம்ல நடக்கிறதுனால மேபி அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கலாம். பட் ராஜஸ்தான் வந்து ஒரு நல்ல சைடா இருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லா. ஒரு 5 மேட்சஸ்ல வந்து 1 லாஸ் தான் நடந்திருக்குங்கிறப்போ ஒரு அந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல வின்னோட தான் வந்திருக்காங்க ராஜஸ்தான் ஒரு 4 மேட்சஸ் வின்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் வந்து வின் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ கோ வித் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே. ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணணும்னு கெஸ் பண்றேன். பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேட்சஸ்ல எனக்கு சில சேஞ்சஸ் பண்ணா பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு நான் கெஸ் பண்றேன். மேபி ஒரு பேஸ்டோ கொஞ்சம் ஃபெயில் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பேஸ்டோக்கு பதிலாக ஒரு பவுலர் எடுத்துக்கலாம். ஒரு கிறிஸ் வோக்ஸ் எடுத்துக்கலாமா டீமுக்குள்ள? இல்லைன்னா அதர்வாத் ஐடி இருக்காரு, அவரை தூக்கி பேட்டிங்ல வச்சோம்னா இந்தியன் பேட்டர்ஸா இருப்பாங்க. ஸோ ஜிதேஷ் சர்மாக்கும் நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஜிதேஷ் சர்மா இன்னும் கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்றது முடியுமா? ஸோ அது என்னோட கெஸ். அது சேஞ்சஸ் பண்ணலாம். பண்ணுனா டீம் நல்லா இருக்கும். ஆர்எஸ் லிவிங்ஸ்டனை கூட கொண்டு வரலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் டு பேஸ்டோ அண்ட் ஜவானுக்கு பதிலாக பிரப் சிம்ரன் அண்ட் தவான் பண்ண வைக்கலாம். அது மாதிரி சேஞ்சஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா பண்ணோம்னா சிம்ரன் லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணியிருந்தாரு. ஓப்பனிங்ல லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த டைம் வந்து நம்பர் 3 ஆடுறங்கிறப்போ லாஸ்ட் டைம் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருந்தாரோ அந்த ஸ்கோர் இந்த டைம் வரல. ஸோ மேபி நீ சொன்ன மாதிரி ஒரு ஓப்பனிங்ல இறக்குனால் மேபி வந்து சிம்ரன் விளையாட சான்சஸ் இருக்கும். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாமே சூப்பரா பண்றாங்க. அவங்க ஜஸ்ட் அவங்க ஃபெயில் ஆகுறது கூட மேபி ஏதோ ஒரு இதுலதான். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வைஸ்மே சூப்பரா இருக்காங்க. சேஞ்சஸ் பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. அதே பிளேயிங் லெவலில் போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடில் தான் இப்போ மேபி இந்த கேம் போகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வில் வின் ஐ கெஸ். அண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல நான் எந்த பிளேயர் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்றேன்னா, ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட வந்து ஒரு நல்ல நாக் இருக்கும் அப்படின்றது கெஸ் பண்றேன். பிகாஸ் அவர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காரு. பட் இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் மாதிரியான ஒரு டீம் கூட, இந்த மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த மாதிரி ஒரு டீம்ஸ் கூட அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு ஒன்று கிளிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் கன்சிஸ்டண்டாக பிடிக்க முடியும். ஸோ ஐ கெஸ் டுடே எஸ்வி ஜெய்ஸ்வால் வில் பெர்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ பவுலிங் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஹல் இன்னைக்கு ஒரு சூப்பரான பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. சஹல் நல்லா நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி இந்த சைடு பஞ்சாப் கிங்ஸ் சைட்ல வந்துட்டு அர்ஷதீப் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு ஒரு 4 விக்கெட் ரோல். ஸோ அதையே ஒரு மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு கெஸ் பண்றேன். சிக்கண்டர் ராஜா வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு. ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஒரு சிக்கண்டர் ராஜா அண்ட் அர்ஷதீப் அண்ட் இங்க வந்துட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கிஷ்விந்தர் சஹல். என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து நான் வந்து தவான் அண்ட் சாம் கரன் சொல்றேன். ஏன்னா தவான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஆட சான்சஸ் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பஞ்சாப்ல நடக்குது. லாஸ்ட் டைம் பஞ்சாப்ல தான் நடந்துச்சு. ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல பொறுப்பா ஆடுவாருன்னு ஒரு துணுது. ஸோ தவான் அண்ட் சாம் கரன் சொல்றேன். சாம் கரன் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ ஐ வில் கோ வித் ஷிகர் தவான் அண்ட் சாம் கரன். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நீ சொன்ன மாதிரி தான். ஸோ ஐ வில் கோ வித் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அண்ட் யுஜி சஹல். எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வந்து பண்ற சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் பண்ணாதான் T20 வேர்ல்டு கப்லயும் இருக்க சான்சஸ் இருக்கும். ஏன்னா T20 வேர்ல்டு கப் வரணும்னா அவர் இந்த மேட்ச் நல்லா பண்ணி தான் ஆகணும். இப்போ ரீசெண்டா நடந்த டெஸ்ட் சீரீஸ்லயும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஏன் எதனால அவர் இந்த மாதிரி ஃபார்ம் அவுட்ல இருக்காருன்னு தெரியல. மேபி கம்பேக் கொடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அவருக்கு. ஸோ ஐ வில் கோ வித் எஸ்எஸ்வி அண்ட் யுஜி சஹல். அண்ட் வி வில் கோ டு சண்டேஸ் டபுள் ஹெடர்ஸ் மேட்சஸ். அதுவுமே ஒரு ரைவல்ரி மேட்சஸாக இருக்க போது. ஆக்சுவலி கேகேஆர் வந்துட்டு ஒரு மேட்ச் தோத்துட்டு வராங்க. எல்எஸ்ஜியும் ஒரு மேட்ச் தோத்துட்டு வராங்க. ஸோ கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி கூட அது போகிற மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க? ஏன்னா பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் டேபிள்லையுமே கிட்ட இருக்காங்க. ஒரு 2 செகண்ட் பிளேஸ் அண்ட் 4th பிளேஸ். ஸோ இது ஆக்சுவலி டேபிள் டாப் 3 டாப் 4ல இருக்கிறவங்க 4 பேருமே இந்த
வீக்கெண்ட் மேட்சஸ் ஆடுறாங்க. ராஜஸ்தான் ஆகட்டும், சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் ஆல்சோ எல்எஸ்ஜி. ஸோ இது மூலியமா டேபிள்ல அந்த டாப் 4 பொசிஷன்ஸ் இறங்குதா, எப்படி இருக்க போகுது அப்படின்றது நல்லா தெரிய வரும். ஸோ கேகேஆர் எல்எஸ்ஜி நாளைக்கு ஈவினிங் நடக்க போற மேட்ச் கொல்கட்டா நடக்குது. அஹ் இந்த மேட்ச் பத்தின ரிவ்யூல நீ எந்த பிளேயர் வாட்ச் அவுட் பண்ண போற, யார் வின் பண்ண போறாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து கேகேஆர் வின் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா கேகேஆர் ஹோம் கிரவுண்ட்லங்கிறப்போ கேகேஆர் வின் பண்ண சான்சஸ் இருக்கு. கேகேஆர் ஹோம் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரசல் நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு சுனில் நரேன் நல்லா பண்ணியிருக்காரு, வருணா இருக்கட்டும், தென் ரிங்கு, இந்த மாதிரி ஒரு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போ வந்து புதுசா பேட்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அங்கிரிஷ் ரகுவன்ஷி, அவரு ஒரு நல்ல ஃபைண்ட் ஆஃப் த சீசன் அவர் தெரியற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டுட்டாரு. லாஸ்ட் டைம் சிஎஸ்கே கூட ஒரு 25 என்னமோ அடிப்பார், பட் ஆனா அதுலயும் நல்லா அடிச்சிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு டீமே நல்ல ஒரு பெர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா பண்ணல, ஒரு அவங்க டாப் 3 பேட்ஸ்மேன். அவங்க தான் perform ஸோ அவங்களோட பேட்டிங் டெப்த் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ரசலே பாத்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் வராருங்கிறப்போ அவங்க பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்கு. ஸோ வந்து என்ன அவங்களுக்கு ஒரு பண்ணணும்னா, அந்த ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இன்னும் ஒரு நல்லா அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் ஒரு இந்த டீமுக்கு ஒரு பிளஸ்ஸா இருப்பாரு. ஸோ ஐ வில் கோ வித் கேகேஆர் வின் டுமாரோ. ஓகே. ஸோ நான் எனக்கு என்ன டவுட்னா, ஹர்ஷித் ராணா ஆட மாட்டாரா? அவருக்கு இன்ஜுரியா? அர்ஷித் ராணா வந்துருவார்னு நினைக்கிறேன். மேபி லாஸ்ட் மேட்சே சொல்லல, மேபி இன்ஜுரி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், வருவார்னு நினைக்கிறேன் அவரு. ஏன்னா கேகேஆரோட கொல்கத்தா கிரவுண்ட்ல ஹர்ஷித் ராணா நல்லாவே பண்றாரு. அவரை அவர் இன்ஜுரி எதுவுமே இல்லை அப்படின்னா அவரை டீம் கொண்டு வரது ஒரு நல்ல இது. வைபவ் வராதா அவருமே ஒரு சூப்பரா பவுலிங் போட்டாரு சொல்ல போனா. மிச்சர் ஸ்டாக் மட்டும் தான் எனக்கு என்னவோ ஃபெயில் ஆகுற மாதிரி தெரியுது. அண்ட் இதை பார்த்து பார்க்க போனோம்னா கேகேஆர் எல்எஸ்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா வின்னிங் சைடு அப்படின்னா எனக்கும் கேகேஆர் தான் தோணுது. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் ஆல்சோ பேட்டிங் லைனப்ல வந்துட்டு எல்எஸ்ஜி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி தோணுது இப்பதான். ஹோம் கிரவுண்ட்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் திருப்பி அவங்க வச்சுட்டு கொண்டு, அதாவது கேகேஆர் மாதிரி அவங்க டீம் கூட ஆடும்போது அப்படிங்கும்போது ஐ ஐ கெஸ் கேகேஆர் ஹேஸ் அ மோர் அட்வான்டேஜ் கம்பேரிங் டு எல்எஸ்ஜி. ஸோ இந்த மேட்ச்ல எனக்கு என்ன பொறுத்த கேகேஆர் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல யாரை பத்தி இருக்க போகுது, நீ யாரை கெஸ் பண்ற, எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த கேகேஆர் எல்எஸ்ஜி ஈவினிங் போற மேட்ச்ல? ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து ஆஃப்டர்நூன் நடக்கிறதுனால நான் கேகேஆர்ல வந்து சுனில் நரேன் அண்ட் ரசல், எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை வந்து நான் ஸ்டார்க் சொல்றேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச்ங்கிறப்போ அந்த அளவுக்கு பெருசா டியூ இருக்காது. மேபி அவர் வந்து ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு, ஒரு நல்லா பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் வந்து 3 பிளேயர்ஸா சொல்றேன், சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் கேகேஆர் சைட்ல. எல்எஸ்ஜி சைட்ல நான் வந்து ஐ வில் கோ வித் நிக்கோலஸ் புரான் அண்ட் கேஎல் ராகுல். அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்றேன். நிக்கோலஸ் புரான் வந்து அடிக்க சான்சஸ் இருக்கும், ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ங்கிறப்போ ஒரு ஸ்மால் ஸ்டேடியம்ங்கிறப்போ அவர் அடிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நிக்கோலஸ் புரான் அண்ட் கேஎல் ராகுல். எனக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல கேகேஆர் சைட்ல ஐ கோ வித் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்லா ஒரு பேட்ல பட்டுச்சு. ஸோ ஒரு நல்ல நாக் ஆடுறதுக்கு ஒரு அதிக சான்சஸ் இருக்கு இந்த மேட்ச்ல. ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் அவர் ஒரு நல்ல ப்ளே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரே ரசல். ரசல் வந்துட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்கு இந்த சீசனே. ஸோ ரசல் விட்டுட்டு வேற யாரையும் சொல்றது தெரியல. ஸோ ரசல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங் சைட்ல. அண்ட் பவுலிங் சைட்ல மேபி மிச்சல் ஸ்டார்க் பட்டா ஒரு நல்ல சான்ஸ். பட் ஐ கோ வித் ரசல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். அண்ட் இந்த சைடு எல்எஸ்ஜி சைடில் எனக்கு வந்துட்டு குயின்டன் டிகாக். ஸோ குயின்டன் டிகாக் நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நிக்லஸ் பூரனுமே இந்த மேட்ச் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டு டீமுக்கும் எனக்கு பேட்டிங் சைடு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் ஈவினிங்ஸ் மேட்ச். அண்ட் நைட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ, அதுவும் ஒரு ரைவல்ரி மேட்ச். அந்த மேட்ச் என்ன சொல்றது, யார் பக்கம் போகும் என்ன ஆகும்னே தெரியல. ஸோ அந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறேன், உனக்கு எந்த டீம் வின் பண்ண யூஸ் பண்ற பிளேயர் டு வாட்ச் ஃபார்? இது வந்து ஒரு எல் கிளாசிக்கோன்னு பாங்க. இப்போ ஃபுட்பால் நான் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றது இல்ல. ஃபுட்பால் எல் கிளாசிக்கோன்னு சொல்றப்போ ஐபிஎல் ஒரு பார்சிலோனா எல் ரியல் கிளாசிக்கோனா மேட்ரிட் சென்னை ஆடுவாங்க, மும்பை. அந்த மேட்ச் எது கிளாஸ்ல சொல்லுவாங்க? ஐபிஎல் எல் கிளாசிக்கோனா சென்னை மும்பை தான். ஸோ ஒரு 2 சாம்பியன் டீம் வந்து நாளைக்கு மேட்ச்ல வந்து விளையாட போறாங்க. ஒரு நியூ கேப்டன் ஹர்டிகா இருக்கட்டும், சென்னைக்கு வந்து ஒரு நியூ கேப்டன் ருத்ராஜா இருக்கட்டும், 2 பேருமே நல்லா பண்ணிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டா மும்பை வந்து ஒரு தொடர்ந்து 2 வின். ஸோ அவங்களும் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க மும்பையும். ஸோ ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் 2 பேருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேன்கேடுங்கிறப்போ ஒரு 2 சைடுமே டஃப் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு.
நான் வந்து 50-50 சொல்றேன். யார் வின் பண்ணுவான்னு நான் சொல்ல வரல. 50-50 இருக்கும். ஆனா ரெண்டு சைடுலயுமே வந்து ஒரு நல்ல எஃபர்ட் போடுவாங்க. நான் சிஎஸ்கே ஃபேன் தான், பட் ஐ கெஸ் திஸ் டைம் பேக் நடக்காங்க ஓன் ரன் அட்வான்டேஜ். ஸோ மும்பை வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே வின் பண்ணலாம், மேபி ஷர்துல் தாக்கூர் திருப்பி டீம் கொண்டு வரலாம். ஷர்துல் தாக்கூர் ஒரு மும்பை பாய், ஸோ அவரை இல்ல எடுத்துட்டு அவரும் வருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. டிராப் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டிராப் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஷர்துல் தாக்கூர் அண்ட் தேஷ்பாண்டே ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். தீபக் ஷவரும் பிளேயிங்ல வந்தாங்கன்னா, ஸோ 3 இந்தியன் பவுலர்ஸ் அண்ட் முஸ்டாபிஸ் இருந்தாருன்னா ஒரு ரெண்டு பக்கமுமே பார்க்க நல்ல ஸ்ட்ராங் சைடு மாதிரி தான் இருக்கு. பேட்டிங்ல தான் ரெண்டு டீமுமே ஒரு 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 பிளேயருமே கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. ஏன்னா சூரியகுமார் வந்தது ரெண்டு மேட்ச் தான், ஒரு மேட்ச் கம்மியா அவுட் ஆனாரு, இந்த மேட்ச் அடிச்சாரு. ஸோ எதுவுமே சொல்ல முடியல. ஸோ இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பட் மேபி சிஎஸ்கே வின் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு நான் கெஸ் பண்றது வந்துட்டு ஒரு ஷர்துல் தாக்கூர் சிஎஸ்கேக்கு, அண்ட் ஆல்சோ துஷார் தேஷ்பாண்டே பவுலிங் சைடு. அண்ட் பேட்டிங்லன்னு பார்த்தா ராச்சின் ரவீந்திரா இந்த மேட்ச் நல்லா ப்ளே பண்ணுவாரு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். பிகாஸ் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ்ல வந்துட்டு கொஞ்சம் குயிக்கா விக்கெட் லூஸ் பண்ணாரு, பட் இந்த மேட்ச் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் பிகாஸ் அவருக்கு ஃபாஸ்ட் பவுலிங் பிச் வேறு. ஸோ அவருக்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ மும்பை சைடில் எனக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ரீசன்ஸ்லி, பிகாஸ் சிஎஸ்கே கூடனாலே ஹர்திக் பாண்டியன் கொள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ணுறது ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் ரோஹித் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாரு அப்படின்னு கெஸ் பண்றேன். ஸோ ரோஹித் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஐ வில் கோ வித். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே சைடு ராச்சின் ரவீந்திரா அண்ட் ஷர்துல் தாக்கூர். தீஸ் ஆர் மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல சிஎஸ்கேல வந்து நான் வந்து ரெண்டு பேட்ஸ்மேன் சொல்றேன். சச்சின் ரவீந்திரா அண்ட் டேரல் மிச்சல் நான் சொல்றேன். அண்ட் பவுலரா வந்து நான் வந்து முஸ்டபிசூர் சொல்றேன். ஏன் வந்து நான் டேரல் மிச்சல் வந்து சொல்ல வரேன்னா, ஏன்னா செமிஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் வந்து வான்கடையில தான் நடக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு 100 அடிப்பாரு. ஸோ மேபி வந்து ஆட சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ரச்சின் ரவீந்திரா அண்ட் டேரல் மிச்சல் பேட்ஸ்மேன் தான் சொல்றேன். பவுலிங்ல வந்து முஸ்டபிசூர் சொல்றேன். மும்பை சைட்ல வந்து நான் வந்து ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் சொல்றேன். நீ சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கேக்கு எதிராக நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 2015 வந்து ஒரு சமனா கொண்டு ஆடி அந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு ஒரு சிஎஸ்கேக்கு எதிராக வந்து. அப்போ வந்து மும்பைல இருந்தாரு. பவுலிங்ல வந்து நான் ஜாஸ்பிரிட் பும்ரா சொல்றேன். ஏன்னா பும்ரா வந்து இப்ப இருக்கிற ஃபார்முக்கு எப்படியும் எக்கனாமிக்கலா போட்டுருவாரு. விக்கெட்ஸ் எடுக்காத கண்டிப்பா. பட்சத்துல அவர் எக்கனாமிக்கலா போட்டுருவாரு. ஸோ இதான் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட். ஸோ பார்ப்போம் யார் வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எங்களோட வீக்கெண்ட் மேட்சஸோட ப்ரிவியூஸ் அண்ட் வீக் டே மேட்சஸோட ரிவ்யூஸ்னு பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் யார் வின் பண்ண போறாங்க சொல்லிட்டு. ஏன்னா டேபிள் டாப் 4மே ஆடுறாங்க, ஸோ டேபிள்ல சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் வில் சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.